வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம கோவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 15 கோவக்காய் இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூனு மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கிற கோவக்காயை இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நான் ஆவியில் வேக வச்சுக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். ஆவியில் வேக வைக்கும்போது அதோட சத்து முழுசாக கிடைக்கும். நான் ரைஸ் குக்கரில் இப்போ ரைஸ் வெந்துட்டுருக்கு, அதுலேயே வச்சு வேக வச்சுக்கிறேன். ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும், வெந்துடும். கோவக்காய் நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. நீரிழிவு நோயை குணப்படுத்த உதவும். வெயிட் லாஸுக்கும் யூஸ் ஆகும். ஸ்கின்னு அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் ஸ்கின் நல்லா இருக்கும் இதை சாப்பிடும்போது. பாருங்கள், இது இப்போ எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ வறுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன். இந்த சோம்போட வாசம் நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஏற்கனவே வெந்தது தான். ஜஸ்ட் இப்போ இதை ஆட் பண்ணுற மஞ்சள் எல்லாம் போட்டு தூளெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், ஜீரகமும் மிளகுத்தூளும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காயோடு சேர்ந்து வதங்கினதும் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இந்த மாதிரி வந்ததும் எடுத்துக்கலாம். இப்போ கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.